நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மதனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேஷியல் மற்றும் சட்டுகள் அண்ட் கோ பிரசன்ட் பை நலா சாப்பக்கடை முகப்பேர். சரி, இன்னைக்கு வரப்போற அந்த 4 செலிபிரிட்டி யார் மச்சான்? மஸ்காரா போட்டு மயக்கிறியே. ஏறாக்கையா, இன்னைக்கு வரப்போற 4 செலிபிரிட்டி யாரு? அடிவா அடிவா அழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. பெரிய எப்பம் இவரு. இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி சொல்ல போறியா? அப்புச்சி ஓங்கி ஒரு அப்புன்னு வச்சுக்க. யாரா வரப்போறா? ஜோடி நம்பர் 1. கன்ஃபார்ம் அந்த ஷோ பண்ண அப்புறம் தான் மென்டல் ஆயிட்டு இருக்கிற நீ. என்னையே இப்படி சொல்றியே? அந்த ஷோலே இப்ப ஆடிட்டு இருக்கிற ஒண்ணு வந்துருக்குது, அதை என்ன சொல்லுவேன்? சரி, நீ புரிஞ்சுக்க. கூட்டலாமா? வயசே கூடுமா? இன்னைக்கு வந்து ஒரு வெரைட்டி மீல்ஸ் நாம பார்க்க போறோம் மச்சான். அப்பா வயிற்றுக்கு ஒத்துக்காது. வயசாச்சுல அவனுக்கு எதுவுமே ஒத்துக்காது. ஓகே ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஒரு கலவை. அவங்க வந்தோட நம்ம வந்து அவங்கள தனித்தனியா இன்ட்ரோ பண்ணிடலாம் மச்சான். லெட்ஸ் வெல்கம் அஷ்மிதா, ரிஷா, பிரவீன் அண்ட் சோஃபியா. பிரவீன், கம் திஸ் சைடு. என்ன? கம் திஸ் சைடு மா. பாத்தீங்களா, அது புத்திசாலி பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா. ரைட், ஓகே. இப்ப பாரு பிரைட் பாரு. சாம்பார் கோத்து என்ன செய்யுது? சாகர பல்ப் தான் பிரகாசமா எரியுது. வயசான காலத்துல. ஓகே, எங்களுடைய அன்பான அழைப்பேடு நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. அதுக்காக முதல்ல நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து அப்புச்சி கிராமம் படத்தோட ஹீரோ இல்லையா? பிரவீன், சோஃபியா ஜோடி நம்பர் 1 டான்சர். நீங்க ரெண்டுமே டான்சர், அது நல்லாவே தெரியும். பிரச்சனையே கிடையாது. பிரவீன் சொல்லுங்க, நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஷோ நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபன் ஃபில்டாக இருக்கும். வருத்தமாக பார்த்தா வருத்தமாக தான் இருக்கும். போல்டாக பேசணும். கஷ்டம் தான். இல்லை, இப்போ நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஷோ, ரொம்ப நாளாக வரும்னு அப்படின்னு பிளான். ஸோ வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி சோஃபி சொல்லுமா. இந்த ஷோ நிறைய பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும், கண்டினியூஸாக பார்ப்பேன். இன்றைக்கி இங்கே வந்து ஃபுல்லாக ஃபன் பண்ண வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். தீம் பார்க் டிக்கெட் வாங்கிட்டியா? தெரியுமா? ஓகே, ரிஷா. சூப்பர். எனக்கு ரிசப்ஷன் முடிஞ்சு வரீங்களா நேரா? ஆமா, அதுல இருந்து இங்க வரேன். சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷோ இது. இந்த ஷோ. சரி, இந்த ஷோ நீங்க 2 பேர் இருக்கீங்க. இந்த ஷோவோட டைட்டில் சொல்லு. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். எப்படி? பாத்துக்கிட்டு ஷோவை. சோ உங்க 2 பேர்னால ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க இருக்கிறதுனால ரொம்ப ஃபன்னாவே போகுது கடைசி வரைக்கும். நீங்க இல்ல அந்த ஷோவோட கேப்டன் மாதிரி நீங்க இல்ல ஷோவே ஒண்ணும் இல்ல. அதான் வெச்சுக்கோல. நானா துடைக்கலாம்டா. அதை யாருமா போடுறது? சோ ஐ லவ் திஸ் ஷோ. இன்னைக்கு வந்து என்ஜாயும் பண்ணணும், கஷ்டமும் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்பீங்க நீங்க, அதுதான் கொஞ்சம் நடுங்க. ஆக்சுவலா என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ரிஷா? தெரியும். சரி சரி சரி. ரிஷா சொல்லுங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? ஐ வாஸ் a solo dancer before. நான் ஒரு யாரும் இல்லாம தனியா ஆடுனீங்களா அப்படி? ஆமா, அப்படிதான் ஆடுவேன். பின்னாடி குரூப் இருக்கும், நடுவுல ஆடுவேன். ஸோ 150 மூவிஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ சோலோ டான்ஸர். ஸோ இப்போ வந்து ஒரு 4 படம் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். குட் குட் குட், சூப்பர் சூப்பர். டெல் மீ அஷ்மிதா, மஸ்காரா. மஸ்காரா புண்ணு மயக்கிறியா? அதுல ஏதோ நிறைய வெயிட் குறைச்சிட்டீங்க போல இருக்கே. எஸ், ஆமாம். ஒய்யா? குறைச்சிட்டேன். பாலாஜிக்கே அடையாளம் தெரியல, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. எனக்கு அடையாளம் தெரிஞ்சா தெரியாட்டினடா. ஏன்டா அந்த வேலை உனக்கு? இல்ல மச்சான், நீ அவங்களா 4-5 தடவை கேட்ட, அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. சரி விடு, நீ சொல்லுமா. சூப்பரா நடத்துறீங்க. நல்லா சூப்பரா இருக்கு. என்ன ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுற? சூப்பரா ஷோ இஸ் இல்ல சூப்பரா இருக்கு. சொல்லுமா. நல்லா இருக்கு. ப்ராம்ப்டிங் வேற கொய்யால உனக்கு சொல்லி கொடுத்தாருல அண்ணா, சொல்லு. ஏய் பிரவீன், ஐ லைக் யூடா. டேய், நீ வாடா வெளிய. நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த ப்ரோகிராம். என்ஜாய் பண்ணுவீங்க? ஆமா, சூப்பரா. நல்லா பாத்துக்கிங்களா ஷோவை? ஓகே, நீங்க 4 பேர் உங்க இடத்துல போய்டுங்க. வாழா போன எங்க இடத்துக்கு நாங்க போய்டுறோம். வா. வெறிநாய் உங்களை துரத்திட்டு வரப்ப நீங்க எப்படி கத்திட்டு ஓடுவீங்க? ஏன் ஒரு வாட்டி நாய் தொத்தனும் போது அந்த பொண்ணு பாக்குறேன்? வெறிநாய். ஏய், யோ 2 வாட்டி நாய் தொத்தனும் போது ரிஷா பத்தி சொல்ல அப்செட் ஆயிரேன். நீ அடுத்தால நீ கூப்பிடுறா, பரட்டமா இருக்குடா. அடுத்த ஆள் நானே கூப்பிடுவா. செலிபிரிட்டி பேரை வேற உனக்கு சொல்லுவே. சொல்லு. அந்த பையனை சொல்லு. யாரு? பிரவீன். பேரும் தெரியாது. அவன் நீயே கூப்பியா? அதாவது அந்த பொண்ணு நீ கூப்பிடுவ, அந்த பொண்ணு நீ கூப்பிடுவ, இவனை நான் கூப்பிடணும்.
நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க 4 பேருமே அதை கலந்துக்கணும். ஓகேங்களா? எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு தத்தியா நிக்கூடாது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். பேர் சொல்லு. ஐயா கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கிற குலாப் ஜாமுன் எடுத்து வாயில போட்டுக்கிறீங்க. குலாப் ஜாமுனா மச்சான் அது? ஏதோ ஒண்ணு ரசகுல்லா. வந்த உடனே கரெக்டாக நோட் பண்ணிட்டுக்கிறேன். எடுத்து வாயில போட்டுக்கிறேன். முழுங்கிட கூடாது. வாயிலே வச்சுட்டு முதல்ல யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகே? எந்த கையில் எடுத்து போடுறீங்களோ அதே கையில் தான் இதை அமுக்கணும். ஓகேவா? எல்லாருமே கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். தெரியலன்னு இருக்கவே கூடாது. தெரியலனாலும் போட்டு அமுக்கி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே ஓகே, முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடியா இருக்கு? நீங்க ஹீரோவா இல்லைன்னா ஹீரோயினா நடிக்கிற படத்துக்கு ஹீரோயினா இல்ல ஹீரோவா யாரை சஜஸ்ட் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஜோடி பொண்ணு சோஃபியா. அல்லா ஏமா அல்வா வாசு. அல்லா ஆரியாவா? ஆரியாவா? சரி ஓகே. என்ன நீங்க போடுமா? என்ன நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பரிச்சை ரிசல்ட் வர மாதிரி இருங்க, வெயிட் பண்ணுங்க. ரிஷா யாரு? ஓரமா சிரிச்சிட்டு அப்புறம் வாங்க கொஞ்சம் கழிச்சு. சொல்லுமா. சூர்யா ஆ? சூர்யா சூர்யா. ஆரியா சூர்யா. பாரியா பிரவீன். அஜித்தா. ஏய் ஏய். ஹீரோயினை சொல்லியா? நீ ஹீரோயினை சொல்லு. அந்த மாதிரியா? சீ, சொல்லுங்க ஹீரோயின் யாருக்கு? உனக்கு நயன்தாரா. உங்களுக்கு தான் கேட்டேன். நயன்தாரா ஓகே தான். நீ நீ ஃபுல்லா இந்த கேள்வி வேற ஜீரா வாங்கி உள்ள தள்ளிங்கிற. சொல்லுங்க அஷ்மிதா. சொல்லுமா ஹீரோ. சொல்லுங்க. என்னடா எப்ப உழுவு சாப்பிடலாங்கிற மாதிரி கை நீட்டிக்கிற? இல்ல மேல வந்துரு போதுமா? படம் கிடைச்சா பார்ப்போங்க. தனுஷ். இன்னும் பல்செட் கண்ட மாதிரியே இருக்குமா வாய்க்குள்ள அந்த கலர். யாருக்கு? தனுஷா? தனுஷ் தான். ரெண்டு வாட்டி தான் இல்ல. அவர்தான். பரவாயில்ல, எல்லாரும் உங்க மனசுல இருக்கிற ஆசையை வெளிப்படையா சொன்னதுனால அதுவும் பிரவீன் சொன்னதுக்கு அப்புறம் உங்க 4 பேருக்குமே நான் மார்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே மார்க் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி செம்ம கேள்வி. வெறிநாய் உங்களை துரத்திட்டு வரப்ப நீங்க எப்படி கத்திட்டு ஓடுவீங்க? வெரி குட் சோஃபியா. ஓடாத தம்பி நீ. வெறிநாய் ஒன்னதான் துரத்திட்டு வருது. உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கு துரத்துது. சொல்லு ஒழுங்கா. எது நாயா? ஓ உன்னையா? லபோதீபோன்னு கத்துவியா? காப்பாத்துங்கன்னு கத்துவியா? நாய் தொத்து நினைப்பானா வேற என்ன நினைப்பா? இப்பெல்லாம் கத்துவீங்க. ஓகே பிரவீன். அம்மா வெறி நாய் தொத்துனா எப்படி கத்திட்டு ஓடுவீங்க? வெரி டீசென்ட். சொல்லுமா. ஏன் ஒரு வாட்டி நாய் தொத்துனும் போது அந்த பொண்ணு பாக்குறேன். வெறிநாய். ஏய் யோ 2 வாட்டி நாய் சும்மா ரிஷா தொத்தும் பத்தி சொல்ல எனக்கு அப்செட் ஆயிரும். நீ நீ சொல்லுமா. தெரியல. ஓகே ரிஜெக்ட். சரி ரிஜெக்ட். ரிஷா. ஐயோ அம்மா காப்பாத்து. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. ஏன் பொம்பளை நாய் தொத்துன்னு வரதா? அதான் ஹீரோயின் சொல்லுங்கள். சரி அஷ்மிதா. எப்படி கத்துவாங்களா? பெரிய நாய். பெரிய நாய்னா புடிச்சு போய்டும் மொத்தமா. அத துப்புமா வாஸ்து தவளை மாறிக்கிறா. துப்புமா. இப்ப அஷ்மிதா. இப்ப சொல்லுமா. சொல்லுங்க. இப்ப கத்துவேன். நாய் தொத்தின்னு வரட்டுமா? நாய் ஓடியாட்டு. மச்சான் நீ போடா. ஏய் ஓகே, ஃபர்ஸ்ட் பெஸ்டா ட்ரை பண்ணது சோஃபியாங்கறதால சோஃபியாக்கு மார்க் கொடுக்குறோம். Thank you. உங்களுக்கான அடுத்த கேள்வி. சூப்பர். இதுவும் நீங்க எப்படி எல்லாம் சைட் அடிச்சிருக்கீங்க? பறக்க வெட்டி எல்லாத்துக்கும் அம்தினேங்கறே நீ சோஃபியா. சொல்லுமா. ஆங்கிள் உன்ன இல்ல. யாரனாலும்டா. ஆங்கிளா. சரி பிரவீன் ஒண்ணே அப்படின்னா மூஞ்சியே குத்தி விடுவோம் ப்ரோ. ஹலோ. அதெல்லாம் தெளிவா செய்வே. தெரியுது மூஞ்சே தெரியுது. ஓ அப்படியா? அதுக்கு நீ டைரக்டா பாத்துக்கலாம். டைரக்டா பார்க்க முடியாதனால நான் ஃபோன் பார்த்துட்டு பார்க்கறேன். அதனால அப்படி வாய்ப்பு. ஹலோ. முதல்ல இந்த மாசம் பில்ல கட்டற நாயா. இல்ல என்ன நேர்ல நம்ம சொல்லிக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க நீமா. இன்சிடென்ட் தான் செய்யறேன்.
இன்ச்சிஞ்சா ஏன் நீ டெய்லரா? ஆமா. அவ அங்கலா இன்ச் எல்லாம் ஒரே வேற ஒரு ஸ்கூல்ல இருக்கு. எக்ஸ்பிரஸ்னால அஸ்மிதா அல்லா. என்ன உன் வயிறு வலியா? என்ன ப்ராப்ளம்? நல்லா மிமிக்ரி பண்றீங்க. என்னம்மா சொல்லுமா. நீ சிரிக்காத எவனே வைக்கப்படுறான் என்னால முடியல பார்க்க. அட பாமா நீ உங்களை சைட் அடிக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த கேப்ல சைட் அடிக்கலடா. இங்க வந்து பாரு அது ஜீரா ஃபுல்லா இழுக்குது. ஐயால சொல்லுங்க. சரி மாமா துப்பிடுமா. துப்பிடுமா. சொல்லுமா. இப்ப சொல்லுங்க எப்படி சைடு அடிப்பீங்க? கண்ணடிப்பேன். கண்ணடிப்பீங்களா? எப்படி? ஏன் பிபி ஆகும்? டிபி வந்தா கண்ணடிப்பாங்கடா. என்னடா அது? ஏதோ ஒன்று சொன்னா ஒத்துக்க. யாரு இன்ட்ரஸ்டிங் ஆன்சர். போன வச்சுக்கின்னு போன திருட்டுத்தனமா பார்க்க. ஏன்னா ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதான் உண்மை. ஆமா. அதனால அவருக்கே மார்க் கொடுத்துடலாமா? ஓகே. வாவ் ரெக்கமெண்டேஷன். இல்ல அவனுக்கு மார்க் வேணாம். ஐயா தட்டணி ரிசார்ட் மைனஸ் ஒரு மார்க். ஓகே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பெஸ்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணது பிரவீன் அப்படிங்கிறதுனால பிரவீனுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த வயசுல உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன? வெரி குட் பிரவீன். குடி கெட்ட பழக்கம் ஒத்துக்கிட்டீங்க. அதுமே அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே குட். சோஃபி ஓவரா ஃபோன் பேசுவேன். ஆமா தனியா நீ மட்டும் பேசக்கூடாது. அந்த பக்கம் யாராவது பேசணும்ல. அஸ்மிதா கெட்ட பழக்கம் இந்த வயசுல மெசேஜ் பண்றது தான் கெட்ட பழக்கம். நேரா மெசேஜ் பண்ணு. ஓகே அப்புறம் நான் நம்பர் வாங்கிக்கிறேன். ரிஷா பேசிட்டே இருப்பேன். தெரியுது எனக்கு தெரியுது. யாருமா புகழ்ந்து பேசுவேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பியா? அது கெட்ட பழக்கம் இல்லை. உங்க தங்கச்சி அப்படிதான். ஐயா என்னடா மச்சான் தங்கச்சின்னு சொல்லிருச்சு. வாட் எ பிடி. பெஸ்ட் ஆன்சர் ரிஷா சொல்றா. ரிஷாக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கு தங்கச்சியா? நீ சிலதெல்லாம் வந்துட்டு நீயா டிசைட் பண்ணாத. அதுக்குன்னு ஒரு குழு இருக்குல்ல. சும்மா சொன்னேன். உண்மையிலேயே ஓப்பனா உண்மை ஒத்துறது வந்து பிரவீன்ங்கனால பிரவீனுக்கு தான் மார்க் கொடுக்குறோம். இது நல்ல பிள்ளைங்க அழகு. ஓப்பனா சொன்னால தரப்பம்ட்டு. ரைட் உன்னோட ஃபீலிங் புரியுது விடு. அவனா நம்ம குரூப். ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. பேப்பர் கிழிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? அஸ்மிதா ஃபார்ம் இல்ல இப்பதான் அதுக்கு என்ன சொன்னே தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க வீட்ல இல்ல அவங்க வீட்ல போய் யாரும் கேட்ட கூடாது. என்ன நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னத்த கிச்சன் பேப்பர் கிழிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? மச்சான் நாய் துரத்துது அப்படி பாக்குமா? பேப்பர் எப்படி கிழிச்சா? பேப்பர் தானே கிழிஞ்சது. பிரவீன் போன கீசுது. ரொம்ப கிழிக்காத ஒரே பேப்பர் விடு. பிரவீன் கிழிக்காத. சின்ன பேப்பர் போல இருக்குது. சின்ன பேப்பர். நீ சோபி சோபி இது கிழிக்கும் பாரு. சல் சல்லுன்னு கிழிப்பியா? சர்ரா. சத்தம் பா. சர்ரா. கரெக்டா பண்ணு. அது துணி. அது அப்பா அது அப்பாவோட லிங்கி பாரு. அது துணியாம்பா. ரிஷா சாப்பிட கூடாது. பேட் ஹாபிட். இதான் கேப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணதுனால நம்ம வந்து அக்ஷிதாக்கு மார்க் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வெரி குட். ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. சோஃபி அதையும் தாண்டி புதினா கட்டானது. பெஸ்டா சொல்ல அக்ஷிதா. நீ சொல்லுமா. என்ன வாயில ஈலாம் வச்சிங்க கர்மம். இல்ல ஈ இல்ல பாது. ஓகே சொல்லுமா. ஆமா ரிஷா நீ வாமா. நீ தான் கரெக்ட். மனிதன் வந்து கொலை இது மனிதன் காதல் அல்ல. அல்ல அல்ல மனிதர் மனிதர் அதையும் தாண்டி புனிதமான. நீ வாமா. பிரவீன் அக்கா மனிதர் ஒன்று கொலை மனிதர் காதல் அல்ல. மனிதர் உளுந்து கொள்ள அதையும் தாண்டி புனிதமாய் புனிதமாய். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது சோஃபியாங்கிறதுனால சோஃபியாக்கு மார்க் கொடுத்துடலாம்.
உங்களுக்கான அடுத்த கேள்வி. தாலி கட்டும் பொழுது கொட்டும் கெட்டி மேள சத்தம் எப்படி இருக்கு? தயாராகிறான் மாப்பிள்ள பிரவீன். கரெக்டாகிறான். ரிஜெக்ட். ரிஜெக்ட் தான். ரிஷா என்ன மாப்பிள்ள முதுகுல அடிப்பியா? ஆள பாரா. சோஃபியா ஓ இது கம்போசர் பேத்தி. பி 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 டும் டும் டும். கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் ஆயிடும். இப்ப பாரு அக்ஷிதாவை. என்ன கல்யாணம் முடிஞ்சு அவன் போயிடுவான் எங்கேயாவது. இப்படி வச்சு அடிப்பானுலாம் கொட்டி மேலாம். டும் 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 டும். அது பரதேசி படத்துல அதர்வ அடிப்பாருமா. டும் 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 எப்படி அடிப்பாங்க? கெட்டி மேல சத்தம் எப்படி இருக்குன்னா டும் டும். உங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வாய்ப்பு கம்மி தான். உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. ஓகே, இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அந்த டயலாக். அப்பா பின்றாங்களே பர்ஃபார்மன்ஸ். சோஃபியா பிரவீன் ரொம்ப நல்லதா. நம்ம விதிமுறைக்கு மீறி பக்கத்துல இருக்கிற பெண்ணை கை காமிச்சதுனால பிரவீனுக்கு -2 மார்க். ரிஷா ஒரு ஆக்ட்ரஸ் டா. நீமா தாங்குறான். ரொம்ப அழகா பண்ணிருக்க. ரொம்ப அழகா. ஓகே, ஓரளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்னது வந்து நம்ம ரிஷா அப்படிங்கிறத ரிஷாக்கு மார்க் கொடுத்துடலாம். வெரி குட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் வந்து நீங்க எல்லாருமே எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, எத்தனை அதே விளையாட்டு. டேய் பாலாஜி இல்ல மாமா மச்சான் அவங்க கூட பேசலைங்கிற ஆத்திரத்துல அப்படி அடிக்காது. நீ இன்னொரு ரவுண்டு போலாமான்னு தோணுச்சு. ஆனா கேம் முடிச்சு. இல்லக்கா, மாடு உயிரோடு இருக்கணும்லக்கா. அது ஏற்கனவே கொம்பு போன மாடுங்க. இதுக்கு மேல உயிரோட இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? தெரிஞ்சு போச்சேக்கா பாலாஜி உங்களுக்கு. தெரிஞ்சு போச்சேக்கா. வெல்கம் பேக். சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டைகள் மற்றும் கோ பிரசன்ட் பை நலா சாப்ப கடை முகப்பேர். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்று அடித்து துவைத்து பிழியும் அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க. இந்த அட்ராசக்க ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லா ரூல்ஸும் இதே சொல்ல சிம்பிள். ஒருத்தர் வந்து இங்க நிப்பீங்க, இன்னொருத்தரை நடிக்க இங்க கூப்பிடுவீங்க. தம்சரத் மாதிரி. இவர் கான்செப்ட் சொல்லுவாரு, அதை அவங்க நடிச்சு காட்டுவாங்க. நீங்க அது என்னன்றதை கரெக்டா சொல்லணும். ஓகே, சொல்லிடுவாங்களா? சொல்லிடுவாங்களா? சொல்ல வாய்ப்பு இல்ல. ஏன்? ரோஜா செடிகள் தொட்டியுடன் வந்து விடும். ஓகேவா? வாயிலே பொழப்பானுங்க. இன்னும் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. லிப்ஸ்டிக்ன்றது எடுத்து பூசணும், வச்சுட்டு நீயா தேய்க்க கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி தேய்ச்சாலும் லிப்ஸ்டிக் வாயில தான் வரும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் யார் வரப்பாங்க சொல்லு மாமா. ஓகே, அந்த வகையில முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் சோஃபியா. ஆல் தி பெஸ்ட் மா. சோஃபியா நடிக்க யார் கூப்பிடுறா? 3 பேர்ல யாரமா கூப்பிடுறா? பிரவீன் தான். சரியா, அப்படியே குங்ஃபு வீராங்கன மாதிரி நிக்கிறா. வாங்கடா செல்லங்களே. ஒரு நிமிஷம் தங்க கட்டில. சோஃபியா, உங்களுக்கான கான்செப்ட் வந்து பழக்கங்கள், ஹேபிட்ஸ். மனுஷனுக்கு இருக்கிற ஹேபிட்லாம் ஒவ்வொரு ஹேபிட்டா இவரோட ஹேபிட் இல்ல. பொதுவான ஹேபிட்ஸ்லாம் இவர் நடிச்சுக்காங்க பாரு, நீங்க ஆன்சர் பண்ணணும். பாத்துக்க நேரத்தை. அவனுக்கு நடிக்கிற ஹேபிட்டே இல்ல. தம்பி பேசாத அப்படிலாம். Your time starts now. நகம் கடிக்கிறது. மேலே ஏறி நின்னு தான் சொல்லணும். மேலே ஏறி நின்னு நடிச்சுக்காங்க. நகம் கடிக்கிறது. பண்ணு அடிச்சுக்காங்கப்பா. வரல் சூப்பர். தம் அடிக்கிறது. பாலாஜி ஏம்மா நான் இல்லம்மா. சரக்கு அடிக்கிறது. சாம்பல் முறிக்கிறது. யார குதிரவாடா போட்டுக்கறேன். விரல் உடைக்கிறது. நகம் உடைக்கிறது. விரல் உடைக்கிறது, நகம் உடைக்கிறதா? விரல் உடைக்கிறது. விரல் உடைக்கிறதா? சொடக்கு உடைக்கிறது. சொடுப்பு உடைக்கிறதா? சொடக்கு. யாலா
சொடக்கு என்னது? உடைக்கிறது. உடைக்கிறதா? சொடக்கு போடுறது. ஏய் நோடா. சொடக்கு உடைக்க வேற நெக்ஸ்ட். எஞ்சி உட்காருமா. டைம் அப். கைஸ் டைம் அப் கைஸ். ஓ ஷிட். பாலாஜி. யோ நீ எல்லாத்துக்கும் பாலாஜி நதியா? உனக்கெல்லாம் கொள்ளு பத்தி முறை மண்டை மேலே அடிச்சுங்கிற அது பிறந்தத. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சோஃபியா நீங்க 6 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே அட்ராசக்க ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் ரிஷா. யார் நடி கூப்பிடுற? பிரவீன். ஓகே ரெடி? உங்களுக்கான தீம் இது தீம் தான். கோயில் பிரார்த்தனைகள். நல்ல ஒவ்வொரு வேண்டிய பிரார்த்தனையா இவர் பிரார்த்தனை பண்ணி எனக்கு நடிப்பார். பிரார்த்தனையா தான் கொடுக்கணுமா? வேற ஏதாச்சும் கொடுக்க கூடாது. பிரார்த்தனை வண்டினா அவர் நடிப்பார். வேண்டுதலை இவங்க நிறைவேற்றுவாங்க. வயால போ. பிரார்த்தனை தான் பண்ண போறேன். அவன் பாலாஜி சொன்ன மாதிரி பிரார்த்தனை நடிப்பாரு, இவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. ஓகே your time starts now. ஐயோ. அங்க பிரவேசனம். அவனை ஹேர் ஸ்டைலுக்கு அப்படிங்கிற கையேந்தி கையேந்தி போவனா? ஐயோ 1 minute. ஓகே தான் விடுப்பா. ஓகே ஐயோ தெரியல வேற. கையேந்தி பவன் பாரு. மன்சா ஓகே. ஒன் மோரா? சரி 1 minute. நாக்கல வேல் குத்திக்கிறது. அது என்னது? அது பேர் என்ன? அது தெரியாது. நான் நாக்கல வேல் குத்துறதா. சரி ஓகே. நல்ல அடி மாமா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது தெரியலங்க எனக்கு சரியா. லிப் மூமென்ட் ப்ரோ. டைம் அப். வெரி குட் ரிஷா, இந்த ரவுண்ட்ல 3 மார்க் எடுத்துருக்கீங்க. வெரி குட். थैंक यू. அட்ராசக்க ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் பிரவீன். பிரவீன் ஹெல்ப்புக்கு யாரு? சோஃபியா கோட் ஹெல்ப்யா. ஓகே பிரவீன் உங்களுக்கான தீம் அற்புதமான தீம். கவர்ச்சி நடிகைகள். ஆஹா. வாவ். ஒவ்வொரு கவர்ச்சி நடிகையா இவங்க நடிச்சு காமிப்பாங்க. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கான கிளாமரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம பசங்க இருக்காங்க. ஓகே your time starts now. ரகசியா. லிப் மூமென்ட் கூடாது. மும்தாஜ். லிப் மூமென்ட் கூடாது. டைம். ஜோதிகா. சாரி. லிப் மூமென்ட் கூடாது. சாங் சொல்லுதா? வேற அடுத்து போலாமா? என்ன நீ இப்படி ஜென்ரல் நாலேஜே இல்லாத பையனா இருக்க? ரீமாசன் கவர்ச்சி நடிகையா? அடிச்சு கொல்லுங்க சார் அவனை. தூக்கி ஜெயில போடுங்க சார். பாரு அங்க பாரு. பாரா பாக்க வச்சுட்டாதானமா? நீ எல்லாத்துக்கும் தொட்டு நக்கினே இருந்தா அவன் என்னன்னு சொல்லுவான்? டேய் தம்பி டைம் அப். ஊங்க போடா. செல்ஃப் சுமிதாக எவ்வளவு நல்லா நடிச்சு காமிச்சிருக்கலாம். எப்படி நடிச்சு காட்டுறது? என்ன வேணா பண்ணலாம், என்னால பண்ண முடியாது. ஏய் இருக்கறதே 10 நடி வரிசையா சொல்லுங்க அது மாட்டாது. ஒரு ஜிகே இம்ப்ரூவ் பண்ணு நீ முதல்ல. கரெக்ட். ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியல. கரெக்ட். பாத்து கூட்டி போமா அந்த பையல. பிரவீன் இந்த ரவுண்ட்ல 2 மார்க் எடுத்துருக்கீங்க. ஓகே அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் அஷ்மிதா. யாரை கூப்பிடுற நடிக்கிறதுக்கு? யாரு? பிரவீனா? அஷ்மிதா யா. ரெடியா? உங்களுக்கான தீம் வந்து இன்டோர் கேம்ஸ். ஓகேவா? இன்டோர் கேம்ஸ். ஒவ்வொரு இன்டோர் கேமா இவர் நடிச்சு காமிப்பாரு, அவங்க அடிச்சு காமிப்பாங்க. புரிஞ்சுங்க, ஏன்னா இது அவங்களுக்கு இன்டோர் கேம். ஓகே your time starts now. சொன்னாங்க. இன்டோர் கேம். ஐயோ யாரோ போலாம். ஏய் தம்பி பாலாஜி. மாமா. இருங்க. ஆமா சொல்லிட்டு வந்து கிட்ட போய். ஏறு மேல. ஒழுங்கா சொல்லு. No lip movement.
என்ன bowling? லோ bowling. லோ bowling. பெல்லி. பெல்லியா? பில்லியர்ட்ஸ். பில்லியர்ட்ஸ். பில்லியர்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. அப்படியா? பில்லியர்ட்ஸ். கரெக்ட். ஆமா எத்தனை அதே விளையாட்டு? எத்தனை தடவை? டேய் பாலாஜி. இல்ல மாமா எத்தனை மச்சான் உங்க கூட பேசலைங்கிற ஆத்திரத்துல அப்படி அடிக்காத நீ. வெக்குது அடிக்கிறானே. மெதுவாப்பா. மெதுவா மெதுவான்னுறாரு. மேலே ஏறிக்கணும். செஸ். ஓகே டைம் அப். ஃபேண்டாஸ்டிக். பாலாஜி இல்ல மாமா உட்கார சொன்னா நிக்குது மாமா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அஷ்மிதா 4 மார்க் எடுத்திருக்கீங்க. very வெரி good. குட். குட் ட்ரை. இந்த ரவுண்ட் மாடு சுத்துச்சு. இந்த ரவுண்ட்ல மாடுதா சுத்தம். பின்ன உங்க பின்னாடி நாங்க ரெண்டு பேரும் சுத்துவோம். வெல்கம் பேக் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நலா சாப்ப கடை முகப்பேர். வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் விகே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக் உடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்கள ஒருத்தரா வந்து இது மேல உட்காருவீங்க. இந்த பேஸ்மெண்ட் ஒருத்தர் நிக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி மகேஷ் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா ரிஷா தூங்கிடாத, எழுந்துச்சு மறுபடியும் உட்காரு, அப்போ தான் கேள்வி கேட்பாப்படா. வாங்க. ஓகே, ஒரு நிமிஷத்துல எவ்வளவு அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுற்றுலா முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சோஃபியா. ஓகே, உங்களுக்கான தீம் வந்து நான் க்ளூ கொடுப்பேன். ஓகே, அந்த க்ளூ வச்சு வீட்ல எப்படிலாம் உங்களை திட்டுவாங்க, மத்தவங்கள திட்டுவாங்க நீங்க சொல்லணும். Your time starts now. சரியா வேகலைனா வேகாத பருப்பு. வேகாத பருப்பா? சரியா வேகலைனா எப்படி திட்டுவோம்? அரவேக்காடு. வேலையே செய்யாம இருந்தா தண்டம். தண்டசோறு. நல்லா படிக்காதவன் முட்டாள். ஆச்சுடா பறக்கற முட்டாளா? திட்டுற மாதிரி சொல்லுமா, லோக்கலா இறங்கி. நல்லா படிக்காதவன். சரி விடு, பிளேடு போடுறவன். மொக்க. மொக்க. வேற? ரம்பம். ஓகே, அருவே அதிகமா. ஏய் நோ சோபி. அதிகமா வாய் பேசுனா வாயாடு. வாயாடி. கண்ணு பெருசா இருந்தா முட்டைக்கண்ணு. தலையில முடியலனா சொட்டை. பாலாஜின்னு இல்ல, பல்லு இல்லனா பொக்க. பல்லு இருந்தா டைம் அப். அப்பலாம் நிக்க கூடாது, விழுந்தா விழுந்தறணும். என்ன தடுமாறி பேக்ல போற? ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சோஃபியா 6 மார்க் எடுத்திருக்கீங்க. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் ரிஷா. சிவப்பு Dress மாடு மேல போகுது. are you okay? யா மாட்ட கேட்டேன் மச்சான், நீ கேளுடா. நீ கேளு, நான் தான் பாத்துக்கறேன்ல. ரிஷா, உங்களுக்கான தீம் வந்து ஒவ்வொரு பதவியா நான் சொல்லுவேன். பதவியா? அந்த பதவி தொடர்புடைய பாட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, கவுண்டர் அப்படின்னு வச்சுங்களேன், கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர், அந்த மாதிரி. ஈஸி தான். Your time starts now. ராஜா. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா. ஒரு சாங் தானே? ராஜா. ராஜாதி ராஜனந்த ராஜா. ஓகே ஓகே, பாடாத. ராணி. இல்ல, நெக்ஸ்ட். ராணிமா. ராணியா? ஆட்பா. தளபதி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். சரி, தளபதி. தளபதி. தளபதியா? இல்ல, தெரியல. நெக்ஸ்ட். என்னம்மா தளபதியிலே பாட்டிருக்கேம்மா. எஜமான். எஜமான் காலடி மண்ணை எடுத்து. ரைட். மந்திரி. மந்திரியா? ஆஹா, நெக்ஸ்ட். டேய், நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஒய்யால. ஏய், இன்னும் ரெண்டு பேரும் ஆடுறாங்க. முதல்வன். முதல்வனே வனே வனே. மன்னன்.
தெரியாதுங்க நெக்ஸ்ட்டுங்க. தலைவா 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 தெரியலங்க. தெரியலையா? ஆஹா. டைம் அப் டைம் அப் டைம் அப். இங்க வா இங்க வா. இங்க வாங்கக்கா. அக்கா எஸ் தம்பி. போன 2 ரவுண்ட்ல உங்ககிட்ட ஏதாவது ஆர்வத்துல தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கக்கா. இந்த படுபாவியோட சேர்ந்து எனக்கு அந்த ஃப்ளோ வந்துருச்சுக்கா. நீ டங்கு டங்குன்னு ஏறி உட்காரத பார்த்து நெஞ்சிலே நங்கு நங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குக்கா. இந்த ரவுண்ட்ல நீயே எத்தனை மார்க் எடுமோ அத்தனை மார்க் எடுத்துக்கா. 10 மார்க் கொடுங்க. எடுத்துக்கா கிளம்பிருக்கா. அட அங்க அம்மா. ஏய் பாலாஜி, இதோட வீரியம் தெரியாம அதுகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேடா. அக்கா நல்லாதான் அட்டெண்ட் பண்ணீங்க. என் காதுல பேசுற மனுஷன் உங்களுக்கு 4 மார்க் தாங்கிறாருக்கா. பரவாயில்ல குறைச்சு போங்க. ஆனா எப்படியாவது உன்னை தேத்தி கீத்தி கையில கால் விழுந்தாலும் ஃபைனல் ரவுண்ட் கொண்டு வந்துடுறேன்க்கா. அடா டேய் சாமி டேய் பாலாஜி, அடுத்த ஆள் நீ கூப்பிடுறா. பதட்டமா இருக்குடா. அடுத்த ஆள் நானே கூப்பிடுவா. செலிபிரிட்டி பேரை வேற உனக்கு சொல்லுமே. சொல்லு. அந்த பையனை சொல்லு. யாரு? பிரவீன். பேரும் அவன் நீயே கூப்பிடியா? அதாவது அந்த பொண்ணு நீ கூப்பிடுவ, அந்த பொண்ணு நீ கூப்பிடுவ, இவனை நான் கூப்பிடணும். ஓகே. ஹீரோடா தம்பி. வாங்க தம்பி. பேர் என்ன? தம்பினால தெரியும். 3 அட்வென்ச்சரா இந்த மாதிரி அட்டெண்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்ல? பல வீர தழும்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஏற்கனவே தழும்பு இருக்கு. கான்செப்ட். அக்காவா அக்கா நீ பேசலாம்க்கா. ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பேர் நான் சொல்லுவேன். அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? Your time starts now. அருந்ததி ராய். தெரியாது. அடுத்தது நரேந்திர மோடி. பிரதமர். அதான் எந்த துறை? நெக்ஸ்ட். அட பாவி. வெரி குட் மா. ஆஷா போஸ்லே. நெக்ஸ்ட். நெக்ஸ்டா? விவேகானந்தர். நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட். டீச்சரா? டீச்சர். மாட்டுக்கே கோவம் வந்திருக்கு. விவேகானந்தர் டீச்சர் இருக்கு. நீ அன்னை தெரசா. ஏண்டா பாத்துக்க. அன்னை தெரசா. நெக்ஸ்ட். கர்ண மல்லேஸ்வரி போறாரு. நெக்ஸ்ட். அப்படியே படுத்துக்க. ரெஸ்ட். கேளுங்க. சர்சிவி ராமன். சர்சிவி ராமன். சரி விடு. அம்பானி. அம்பானி. தொழிலதிபர். ஓகே. மோடி பிரதம மந்திரி. ஓகே. அவர் என்ன துறை, என்ன ஃபீல்டு அது சொல்லிருங்களா? நீங்களே சொல்லிருங்க. சரி விடுங்க. ஃப்ரீயா விடுங்களா? ஒரு மார்க் எடுத்துக்கிறாரு பிரவீன். நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுல இறுதியா களம் இறங்க போகிற பலியாடு. மாஸ்காரா. பலி ஆடா. ஆமா. சரி உங்களுக்கான கான்செப்ட் சொல்லிடுறேன். நடிகர்கள், ஒவ்வொரு நடிகர் பேரா நான் சொல்லுவேன். ஆக்டர்ஸ் பேரா. அவங்க ஆர்மி மிலிட்டரி கேரக்டர் பண்ண மூவிஸ் நேம் நீங்க சொல்லணும். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயோ. விஜய். துப்பாக்கி. ஓகே. ரஜினி. சொல்லி தர கூடாது. யாரும் சொல்லல. நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். பெரிய கடுப்புதுல. ரஜினி. அலெக்ஸ் பாண்டி. அலெக்ஸ் பாண்டியனா? ஆமா. அது ஆர்மி ரோல். சரி. கமல்ஹாசன் சார். தெரியல. சூர்யா சார். வாரணமாயிரம். என்னம்மா சும்மா நீ கீழே இருப்ப பேசாம. அஜித் சார். காதல் மன்னன். ஜெயம் ரவி சார். நிமிர்ந்து நில். ஜீவா சார். ஜீவா வந்து ஜீவா வருவாரு. போயாச்சு. நீதானே என் பொன் வசந்தம். நீதானே என் பொன் வசந்தம். ஆர்மி ரோல் பண்ணிருக்காரு. கரெக்ட். ஸ்ரீகாந்த். ரோஜா கூட்டம். ரோஜா கூட்டம். அதுல ஆர்மி ரோல். நாகார்ஜுனா. நாகார்ஜுனாவா? டைம் அப். யாருன்னா அவர்கிட்ட போய் கேளு. ஏன்பா
சொன்ன பதில் ஏதாவது கொஞ்சமாவது நியாயமா இருந்துச்சாயா? இந்த ரவுண்ட் மாடு சுத்துச்சு. ஏமா மாடுதான் சுத்தம், பின்ன உங்க பின்னாடி நாங்க 2 பேரும் சுத்துவோம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அஷ்மிதா 2 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஓகே, இந்த தேர்ட் ரவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸை வழக்கமாக நாங்கள் செலிபிரிட்டிஸ் தான் கேட்போம். ஆனால் நம்ம அக்கா ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த மாட்டுன்னு தான் கேட்குறோம். தேர்ட் ரவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா இருந்தது? செம்ம ஃபன்னுங்க. இது கஷ்டமே இல்ல, செம்ம ஜாலியா இருந்தது. அக்கா உனக்கு கஷ்டமே இன்னொரு ரவுண்டு போலாமான்னு தோணுச்சு, ஆனா கேம் முடிச்சு. இல்லக்கா, மாடு உயிரோடு இருக்கணும்லக்கா. அது ஏற்கனவே கொம்பு போன மாடுங்க, இதுக்கு மேல உயிரோட இருந்தா என்ன இல்லன்னா என்ன? தெரிஞ்சு போச்சேக்கா பாலாஜி, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சேக்கா. யோ, அந்த ஏறி உட்காந்து இதை பார்த்துதாக்கடா இப்ப மென்டலா சுத்துற. இந்த 4 செலிபிரிட்டிஸ்ல எந்த 2 செலிபிரிட்டி ஃபைனல் ரவுண்டு போக போறாங்கன்னு கண்டிப்பா தெரியும். ஒன்னு சோஃபியா, இன்னொன்னு ஜம்பிங் அக்கா. இன்னொன்னு ஜம்பிங் அக்கா. ஜம்பிங் அக்கா ஜெயிக்க போதா இல்ல அந்த சோஃபியா ஜெயிக்க போதாங்கிறத ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பாத்துறலாங்கண்ணா. தொடர்ந்து பாருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை, நடுவுல கொஞ்சங்கண்ணா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கண்ணா. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்கண்ணா. பவர்டு பை எம்சிஆர் வேஷ்டிகள் மற்றும் சட்டுகள் தான். கோ பிரசன்டட் பை நலா சாப்ப கடை முகப்பேர். வெல்கம் பேக். சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை, நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்டு பை எம்சிஆர் வேஷ்டிகள் மற்றும் சட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நலா சாப்ப கடை முகப்பேர். வெரி குட். இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. ரிஷா அண்ட் சோஃபியா ரெடியா இருக்கீங்களா? உங்க 2 பேர் பேர் தான் சொன்னா சுத்தி முத்தி பாக்குறீங்க. மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, மாறி மாறி கேட்டுனே இருப்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தப்பா பதில் சொல்றீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தப்பான கேள்விக்கும் கடிகார முள்ளு மாதிரி சுத்திக்கினே இருப்பீங்க. ஓகே தானே? ஓகே. ஓகே சோஃபியா, உனக்கு இந்த ரூல்ஸ் அற்புதமா பொருந்தும். அக்கா நீங்க எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம்க்கா. ஓகே, थैंक यू. உர்ரா சித்தப்பா, இதெல்லாம் கண்டுக்காத. அவன அது அக்கா, நான் உனக்கு சித்தப்பாவா? அந்த பொண்ணுக்கு எனக்கு நீ மச்சான் தான். ஓகே, ரெடியா ரிஷா? உங்களுக்கான முதல் கேள்வி. மிக பழமையான சட்டக்கல்லூரி இந்தியாவில் எங்குள்ளது? சட்டக்கல்லூரி என்கிட்ட ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுப்பீங்களா ப்ளீஸ்? எனக்கு சத்தியமா எதுவும். இந்தியால இருக்கு. அது பெரிய ஆப்ஷனா? இட்டு போய் உன்னை நேரா காட்டு வருவா. மகேஷ் ப்ளீஸ், மகேஷ் ஏதாச்சும் கருணை காட்டுங்க. சரி, எங்கெங்கெல்லாம் இருக்கு லா காலேஜ் சொல்லுங்களேன். எனக்கு சத்தியமா தெரியாது. காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியாது, லா காலேஜ் வரதுக்கு குறீங்க. அப்புறம் எதுக்கு ஆப்ஷன்? இருந்தாலும் ஏ பி ன்னு அத தட்டி விடுவோம்ல. சரி, சவுத் இந்தியால. சவுத் இந்தியால கேரளாங்க. இருக்குன்னு கேட்றாதமா? கேரளாங்க. இவ்வளவு கஷ்ட குடி செத்துற நீங்க. கேரளாங்க. கேரளா. சரி வர எப்படி சுத்த போறீங்க? கேரளா என்பது சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தறலாம். ஹாய். சரியான விடை தெரியுமா சோஃபி? உங்க 2 பேரும் கண்டிப்பா தெரியாது எனக்கு தெரியும். சென்னை என்பது சரியான விடை. ஐயோ. அம்பேத்கர் சட்டக்கல்லூரி. சோஃபியா, உங்களுக்கு முதல் கேள்வி. இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வகம் எங்குள்ளது? டெல்லி. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துறேன் உங்களுக்கு கொடுத்ததுனால. அதுவும் சவுத் இந்தியால தான் இருக்கு. சென்னை. சென்னையா? ஓ, முதல் பதில் சென்னைனால இது சென்னை. இல்ல இல்ல இருங்க. பக்கத்து பேப்பர் காப்பி. டைம் போயிட்டு இருக்கு சோஃபி. சென்னை. சென்னை. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சோஃபியா சாரி. பெங்களூர் என்பது சரியான விடை. அக்கா, உங்களுக்கான 2வது கேள்வி. விளையாட்டுத் துறைக்காக வழங்கப்படும் உயரிய விருது எது? இல்ல நீங்க ஏதாச்சும் ஏ பி சி அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா வேணா போட்டு விடலாம். அப்படியா? சரி, ஓகே. விளையாட்டுத் துறைக்காக வழங்கப்படும் உயரிய விருது அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியார் விருது, நாகார்ஜுனா விருது, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, ராஜீவ் காந்தி பாய் ரத்னா விருது. நான் தான் சொல்லிட்டேன், ஆப்ஷன் கேட்டீங்களா? சரி, அர்ஜுனா விருதையே வச்சுக்கோங்களேன். அர்ஜுனா விருது வச்சுக்கோமா? ஓகே, நீ ஆப்ஷன் இன்னும் கேட்காத, கீழ இருக்கு. ஏன் அது நானுமே இல்லையா? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது என்பது சரியான விடை. ஓ வாவ், சூப்பர். ஓகே சோஃபியா, உங்களுக்கான 2வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு இந்தியா உலகக்கோப்பை போட்டியில் வென்ற பொழுது அணியினுடைய தலைவராக இருந்தவர் யார்? 1983ல இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணப்ப இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் யார்? ஆப்ஷன்ஸ்.
அடி பாவி. சச்சின் டெண்டுல்கர். அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பொறுக்க கூட இல்லை, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இதுக்கெல்லாம் ஒரு கை தட்டு. சொன்ன பதில விட்டியா இல்ல அதை பார்த்துனே விட்டியா? பதில்ல தான் மச்சான். இப்பயும் ஒன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேன். சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் 1983 ன்றான். கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் கபில் தேவ். அண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் கேப்டனா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தடவை சுத்தி ரெண்டாவது சோஃபி அண்ணானே என்ன கூப்பிடாத தயவு செஞ்சு. கபில் தேவ் என்பது சரியான விடை. ஓ ஷிட். அக்கா உங்களுக்கான மூணாவது கேள்வி. அணுகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஜப்பானின் 2 நகரங்கள் எவை? ஆப்ஷன் ப்ளீஸ். கொடுங்கப்பா. ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே இல்லையா? அணுகுண்டு வீச்சால 2 நகரம் தான் ஜப்பான்ல பாதிக்கப்பட்டிருக்கு. சத்தியமா 10 நாளா ஆப்ஷன்ல கொடுத்தா 2 சொல்லுங்க. நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா ப்ளீஸ்? தெரியுமா தெரியாதா? தெரியாது. உனக்குமா? நரசிமா நாகசாகி. ஐயா அதுக்கு நீங்க சாய்ப்பீங்க. ஹிரோஷிமா நாகசாகி என்பது சரியான விடை. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் எந்த நாட்டில் உள்ளது? வேர்ல்ட் வண்டர்ஸ். ஒன்னாவது வேர்ல்ட் வண்டர்ல அது. பைசா நகரம், அது அந்த வேர்ல்ட் வண்டரோட பேர் மட்டும் சொல்லுங்க. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். ஓ இந்த நாடு. பிரான்ஸ். பிரான்ஸ். ரோம் 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 ரோம். ரோம் எங்க இருக்கு? இத்தாலியில இருக்கா இல்ல ஜப்பான்ல இருக்கா? இத்தாலியில. ரோம் இத்தாலியில இருக்கா? இருங்க. என்ன கேட்டா அங்கெல்லாம் நானா ஸ்டோக்கு போய்க்கிறேன். சரி, ரோம் என்பது சரியா இல்லை தவறா? இத்தாலி என்பது சரியான விடை. அக்கா உனக்கு நாலாவது கேள்வி. பறக்கும் போதே உறங்கும் பறவை எது? இப்போதைக்கு நான் தான். ஏய் ஆப்ஷன் கொடுங்கப்பா. என்ன ஆப்ஷன் கொடுங்கப்பா? எல்லாம் நீங்க இது வரைக்கும் விளையாண்டதுலயே கேடுகெட்ட கேம் இப்போ எங்க கூட விளையாடுறது தான். தயவு செஞ்சு ஆப்ஷன் கொடுங்க. கேடுகெட்ட கேம்ல கேடுகெட்ட செலிபிரிட்டிஸ் நீங்க ரெண்டு சரி பேரும். ஓகே ஒத்துக்கிறோம். சொல்லுங்க. ஆப்ஷன் வந்து கழுகு, பருந்து, புறா, ஆந்தை. 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 அடிப்பொடியா ஆந்தை. ஆந்தை பறக்காதப்பா. ஆள பாரு. ஆந்தையா? கழுகு. ஓகே, நாலாவது கேள்விமா. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிரு. கெஞ்சு கால் சோபி. தனது தோலின் மூலமாக சுவாசிக்கும் உயிரினம் எது? தோல். தனது தோலின் மூலமாக, ஸ்கின் மூலமா சுவாசிக்கிற உயிரினம் எது? எனக்கு தெரியும். நீ சொன்ன அந்த பொண்ணு தான் ஜெயிச்ச மாதிரி அவங்க பரவாயில்லையா? வேணாம். இதான் பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை தான் 4 போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா? ஆப்ஷன்ஸ் தான் ஏதாச்சும். ஆப்ஷன்ஸா? ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க. ஓகே. பட்டாம்பூச்சி, மண்புழு, கம்பளிப்புழு, பாம்பு. பட்டாம்பூச்சி. நாசமா போச்சா? ஓகே, இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியினுடைய நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ண போராட்டத்துல 4 கேள்வி கேட்டு 4 கேள்விக்கும் வெக்கமானம் இல்லாம தவறா பதில் சொன்ன 2 செலிபிரிட்டிஸ். ஓகே, இந்த எபிசோட் வின்னர் மிஸ்டர் பாலாஜி, ரன்னர் ஈரோடு மகேஷ். அதாவது நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வரலாற்றுல என்னுடைய பாலாஜி இந்த நம்ம சின்ன திரையுலக எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸை பார்த்ததே கிடையாது. मस्तानी पैसे कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पैसे कौकरना ए मदन मोहर बसुंदरी रे ए कुटनिक निदा मंदिरी रे ए मदन मोहर बसुंदरा रा ए रात्रिल पूत चंद्रा रा मस्कारा पोट मैं करना मस्तानी पैसे कौकरिए
செலிபிரிட்டிஸோட அம்மா சத்தியமா இல்ல. நல்ல 4 செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது சகிப்பு சக்கரவர்த்தி மகேஷ் பாலாஜி. தொடர்ந்து பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ் தங்கராஜி மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். MCR மற்றும் சட்டைகள் அண்ட் கோ பிரசிடென்ட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர் ஏன் கத்துறேன்.